திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே. சோழவந்தான் 28 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியை ஆரம்பித்திருக்கின்ற அந்த காலகட்டம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பது உங்களுக்கு புரியும். கிராமங்கள் தோறும் பள்ளி சாலைகள் அமைத்து எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுகின்ற வாக்குக்கு இலக்கணமாய் இங்கே இந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பள்ளியை ஆரம்பித்து செவ்வனே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்ன? சாதாரண மனிதர்களாக இருப்பவர்கள் எல்லாம் சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் எழுந்த அடிப்படை எண்ணங்கள் என்ன? அதுதான் முக்கியம். எத்தனையோ பேர் பிறக்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் சாதனை படைத்தவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் முக்கியம். அந்த சாதனையை நாம் எப்படி நிகழ்த்துவது? ஒரு சிறிய ஓடை, அந்த ஓடையிலே அதிகம் வெள்ளம் வருகின்ற நேரத்திலே ஒரு மீன் அந்த வெள்ளத்தை எதிர்நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. பக்கத்திலே நின்ற கொக்கு ஒன்று கேட்டது, மீனே மீனே, நீ ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு அந்த வேகத்தோடு வருகின்ற நீரோடு போட்டி போட்டுக்கொண்டு நீ எதிர்நீச்சல் அடிக்கிறாயே? ஏன் நீ ஓடுகின்ற வெள்ளத்தோடு ஓடக்கூடாதா என்று அந்த கொக்கு அந்த மீனை பார்த்து கேட்டது. அப்பொழுது அந்த மீன் சொன்னது, ஓடுகின்ற நீரில் மிதந்து போவது உயிர் உள்ள மீன் அல்ல. நான் வீரம் மிக்கவன், எதிர் சவால்களை சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவன். எவ்வளவு வேகமாக அந்த நீர் ஓடி வந்தாலும் என்னால் எதிர்த்து முன்னேற முடியும் என்று அந்த மீன் சொன்னதாம் கொக்குக்கு. இதன் அடிப்படை உண்மை என்ன? வாழ்க்கை சக்கரத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள் அல்ல, சாதாரண குடும்பத்திலே வந்தவர்கள். இந்த குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சாதனை படைக்க வேண்டும். அந்த சாதனை படைப்பதற்கு அடிப்படை என்ன? ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும். ஏன் என்னால் முடியாது என்று சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையில் வருகின்ற ஆற்றலால் ஒவ்வொருவரும் சாதனை படைக்கின்றார்கள். உலகமெல்லாம் 8 வயதிற்கு உள்ள குழந்தைகளுக்கு போட்டி நடத்தியதிலே இந்தியாவிலே இருந்து குழந்தை முதல் பரிசை பெறுகிறது. அதற்கு அடிப்படை என்ன? அந்த பள்ளியின் நிர்வாகிகள், பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நீ படி, நீ படி, நீ படி என்று சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற நேரத்திலேதான் அந்த குழந்தைகள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள். ஒரு சாதாரண மாணவன் அவன் எப்பொழுதும் பள்ளிக்கூடத்தில் அமைதியாக இருப்பான். மற்றவர்கள் பேசுவதற்கு இவனிடம் அழைத்தாலும் அவன் போக மாட்டான். அந்த ஆசிரியர் அவனை கூப்பிட்டு கேட்டார், எதற்கடா தம்பி நீ இப்படி கூச்ச சுபாவம் உள்ளவனாக இருக்கிறாய்? நீ ஏன் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இல்லை? எது உன்னை தடுக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன் சொன்னான், ஐயா, நான் எதை சொன்னாலும் தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். நான் எந்த கருத்தை சொன்னாலும் தவறு என்று என்னை ஏளனமாக சிரிக்கிறார்கள். எனவே என்னால் அவர்களோடு சகஜமாக பழக முடியவில்லை என்று சொன்னான். குரு சொன்னார், காற்றை பார். குரு சொன்னார், காற்றை பார், நீரை பார். காற்றை பார், நீரை பார் என்று ஆசிரியர் சொன்னார்.
அப்பொழுதும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த ஆசிரியர் சொன்னார், காற்று அருமையான காற்றுதான், நறுமணம் தருகின்ற காற்றுதான். ஆனால் அது சாக்கடை வழியாக வருகின்ற நேரத்தில் அந்த காற்று அந்த சாக்கடையிலே இருக்கின்ற நாற்றத்தையும் எடுத்து அப்புறம் போய்கொண்டே இருக்கிறது. சற்று தூரம் வந்தவுடனேயே அந்த காற்றின் அழுக்கு தன்மை நீங்கி புதிய காற்றாக மாறுகிறது. சோலைக்குள்ளே போகிறது. மலர்ந்து கிடக்கின்ற எண்ணற்ற மலர்களிலே இருந்த வாசனையை தாங்கிக் கொண்டு செல்லுகிறது. அப்பொழுது காற்று நறுமணம் உடையதாக இருக்கிறது. காற்று ஒன்றுதான். அது போகின்ற பாதையிலே வருகின்ற சூழ்நிலைக்கு தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது. ஆனாலும் காற்று காற்றுதான். காற்றை ஒருபொழுதும் நாம் அங்கே அழுக்கடைய செய்ய முடியாது என்று ஆசிரியர் சொன்னார். மாணவனுக்கு சற்று புரிந்தது. நீரை பார் என்று சொன்னார். ஆகாயத்திலே இருக்கின்ற மலை, மலை உச்சியிலே இருக்கின்ற பனி, இவைகளெல்லாம் உருகி ஓடி வருகின்ற அந்த பாதையிலே அங்கே இருக்கின்ற அழுக்குகளும் அதன் மேலே ஒட்டி கொள்ளுகின்றன. ஒரு இடத்திலே செல்ல செல்ல அந்த அழுக்கு மணலாம் கீழே படிந்து வண்டல்களாக மாறுகின்றன. ஆனால் அந்த நீர் தெளிவாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. எனவே மாணவனே, நீ சுத்தமானவன். உன்னிடம் ஆற்றல் இருக்கிறது, உன்னிடம் அறிவு இருக்கிறது. மற்றவர்கள் எதை சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு நீ மனத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். அதைத்தான் ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்களும் சொல்லுவார்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பலர் காரியங்களை சொல்லுவார்கள், எதிரான காரியங்களை எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பேசுபவர்கள் பேசட்டும், நகைச்சுவையாக பேசட்டும், ஏளனமாக பேசட்டும். ஆனால் எனக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, என் சிந்தனையிலே ஒரு இலக்கு இருக்கிறது, நான் இன்னாராகத்தான் வர வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது, ஒரு ஆர்வம் இருக்கிறது. நிச்சயமாக நான் அந்த நிலையை அடைவேன் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும் என்று ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்கள் சொல்லுவார்கள். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்காகவும் தான் இதை சொல்லுகிறேன். பக்கத்து வீட்டிலே 1000 சொல்லுவார்கள், எதிரே வருவர்கள் ஏளனமாக சிரிப்பார்கள். அதையெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாமல், என் குழந்தை IAS அதிகாரியாக வர வேண்டும், என் குழந்தை போலீஸ் அதிகாரியாக வர வேண்டும், என் குழந்தை ஒரு அப்துல் கலாமாக வர வேண்டும், என் குழந்தை அரசியலிலே நேர்மையாக இருந்த பெருந்தலைவன் காமராஜரை போல் வர வேண்டும் என்ற சிந்தனையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவான், போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்து எனது உளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று நமது கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இங்கே வருகின்ற நேரத்தில் வசந்தகுமார் என்ன சொல்லுகிறார்? வசந்தகுமார் யார்? இவன் மேல்நுகத்திலே கீழே குதித்தவன் அல்லன், கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்டவன் அல்லன், எல்லோரையும் போல் படைக்கப்பட்டவர். ஆனால் இந்த வசந்தகுமார் என்ன செய்கிறார்? எதற்காக இந்த சோழவந்தான் பெரியவர்கள் எல்லாம் வசந்தகுமார் வந்தால் நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குமே என்று எதற்காக வரவழைக்கிறார்கள்? இதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? சில நண்பர்கள் கேட்பார்கள், வசந்தகுமார், நீ பெருந்தலைவன் காமராய் தொண்டனாக இருந்து அரசியலிலே இருக்கிறாய், பெருந்தலைவன் காமராய் தொண்டனாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராய் இருக்கிறாய், பெருந்தலைவன் காமராய் தந்த இலவச கல்வியிலே பயின்று நீ வசந்தன் கோ என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறாய், வசந்தன் கோ இல்லாமல் வசந்த் டிவி என்பதை நடத்தி வருகிறாய்,
பொது வாழ்க்கையிலே நடந்து நீ வீரநடை போடுகிறாய். இத்தனையும் எப்படி உன்னால் செய்ய முடிகிறது? ஒருவருக்கு ஒரு வேலை என்று சொன்னால் கூட சில நேரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்திலே இத்தனைகளையும் சமுதாய சேவை சட்டமன்றத்திலே எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் உரத்த குரலிலே பேசுகிறேன். 2006 சட்டமன்றத்திலே நான் உறுப்பினராக இருக்கின்ற நேரத்தில் இந்த நதிகளை நினைத்தால் கங்கை எங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் என்று இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் 1978ஆம் ஆண்டு சொன்னார்கள். அந்த நேரத்திலே இந்த நதிகள் இணைப்புக்கு முயற்சி செய்திருந்தால் மொத்த செலவு 5000 கோடி. ஆக அரசியலில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக மாறி இங்கே கருவேல மரங்கள் தான் காற்றிலே இருக்கின்ற ஈரத்தை உறிஞ்சுகின்றன. நீருக்கடியிலே 15-20 அடிகள் பரவி செல்லுகின்றன. மற்ற செடி கொடிகளுக்கு நீரை கொடுக்க மறுக்கின்றன என்று நமது உயர் நீதிமன்றம் மதுரையிலே இருப்பவர்கள் ஆணையிட்டார்கள். மாவட்ட நிர்வாகிகளுக்கு அங்கே ஆணையிட்டார்கள். அத்தனை கருவேல மரங்களையும் நீங்கள் அகற்ற வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு வகையிலே செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் மட்டும் நினைத்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தனவான்கள், நமது சமுதாய அக்கறை உள்ளவர்கள் அனைவரும் இணைந்து செய்தால்தான் கருவேல மரங்களை அகற்ற முடியும் என்று சொன்ன நேரத்திலேதான் உங்கள் வசந்தகுமார் 29 லட்சம் ரூபாய்க்கு சொந்த பணத்திலே ஒரு ஜேசிபி இயந்திரத்தை வாங்கி 29 லட்சம் ரூபாய்க்கு முதலில் என் தொகுதியில் உள்ள அந்த கருவேலம் மரங்களை அகற்றப்பட வேண்டும். அகற்றிய பிறகு நூற்றுக்கணக்கான குளங்கள் இருக்கின்றன. மனிதருக்கும் தண்ணீர் இல்லை, மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லை, ஆடுகளுக்கும் தண்ணீர் இல்லை. ஆக இலக்கியத்துறைக்கும் வருகிறேன். வெற்றி படிக்கட்டு என்று உலகத்திலே இருந்த பெரியவர்கள், நல்லவர்கள், அறிவாளிகள், ஆற்றல் மிக்கவர்கள், சாதனை படைத்தவர்கள் அத்தனை பேரின் வாழ்க்கை வரலாறை படித்து அவர்கள் சில நேரங்களில் என்ன துன்பத்தை கண்டார்கள், அந்த துன்பத்தை எப்படி தாங்களே சரி செய்து கொண்டார்கள், இப்படித்தான் வரும் என்று நினைக்கின்ற ஆற்றலை அவர்களுக்கு யார் கொடுத்தது? எனவே ஒரு 70 வயது ஆண்ட ஒரு சரித்திர நாயகனின் அந்த வாழ்க்கை வரலாறு இருக்கின்ற நல்ல கருத்துக்களை எடுத்து அவர்கள் சிரமப்பட்ட நேரத்திலே எப்படி முன்னேறினார்கள் என்பதை எடுத்து, ஏ இளைஞனே, நீ எப்படி வாழ்க்கையில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தினமும் காலை 7 மணிக்கு வெற்றி படிக்கட்டு, மாலை 7 மணிக்கு வெற்றி படிக்கட்டு. வசந்தகுமார், உனக்கு இதெல்லாம் நேரம் எப்படி? நான் சொன்னேன், கடவுள் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார். விமான பயணத்தின் போது 1.5 மணி நேரம் கிடைக்கிறது. தூங்குவதற்கு 8 மணி நேரம் என்று சொன்னால் 4 மணி நேரம் தூங்குவோம். வீணாக பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே புத்தகங்களை படிப்போம். அதைத்தான் நேரு பெருமையாக சொல்லுவார். ஒரு முறையிலே லிப்டிலே மேலே இருந்து கீழே வருகிறார். வருகின்ற இடையிலே கரண்ட் இல்லை. அந்த லிப்ட் அப்படியே நிற்கிறது. ஏறத்தாழ 40 நிமிடங்கள் நேரு வருவான். லண்டனே படித்த மாபெரும் மனிதன், உலக பணக்காரர்கள் கூட கிடைக்காத அளவிற்கு கல்லூரியில் 4 பக்கமும் 4 விலை உயர்ந்த காரை அனுப்பிய மோதிலால் நேருவின் மகன் அங்கே லிப்டிலே வருகிறார். கரண்ட் இல்லை. அப்பொழுது ஏறத்தாழ 1/2 மணி நேரம் கழித்து கரண்ட் வருகிறது. கீழே இறங்கிய உடனேயே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? லிப்ட் ஆபரேட்டர், இந்த மாதிரி அடிக்கடி கரண்ட் போனா எங்களை மாதிரி ஆளு உள்ளே இருந்து நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தில் படிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் புத்தகத்தை வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்ட ஒரு மாபெரும் மனிதன் தான் நேரு. அவர்தான் ஆசிய ஜோதியாக இருந்தார். ஆக படிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. எனவே சட்டமன்ற உறுப்பினர்,
சமுதாய தொண்டு, குழந்தைகளை ஊக்குவிக்கின்ற வகையில் போட்டிகள், உலக தலைவர்களின் படங்களை போட்டு அவர்களை பற்றி எழுத வைக்கின்ற ஒரு ஆற்றலை உருவாக்குவது, என்னால் முடியும் என்னால் முடியும் என்று பேசுவதற்கு ஒரு வெளிச்சம் நிகழ்ச்சி. ஆக ஒரு மனிதன் பிறப்பது பெரிதல்ல, பிறந்த பிறகு எப்படி வாழ்கிறான் என்பதுதான் முக்கியம். எனவே வசந்தகுமார் பல துறையில் இருந்தாலும் வெற்றியாளனாக இருப்பதற்கு இன்னும் ஒரு வழிமுறையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அது என்ன என்று கேட்டார்கள். காட்டாற்று வெள்ளம் வருகிறது, கரை புரண்டு வருகிறது. கரை புரண்டு வருகின்ற வெள்ளத்தை அணை கட்டுகிறோம். அணை கட்டி அதன் வேகத்தை தடுத்து அந்த வெள்ளம் அதிகமாக வருகின்ற நேரத்தில் பாய்ச்சுவதற்கு அங்கே 4-5 ஷட்டர்களை போட்டு வைக்கின்றோம். அணையிலே வெள்ளம் அதிகமானால், அங்கே கொள்ளளவு அதிகமானால் அதற்கு வீரம் அதிகமாக இருக்கும், அதன் போர்ஸ் அதிகமாக இருக்கும். அதை போலே இந்த வசந்தகுமார் சிந்தனையிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தேக்கி வைத்து இந்த சோழவந்தான் பள்ளியிலே என்ன பேச வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்திலே மற்ற அந்த மடைகளை எல்லாம் அடைத்து விட்டு சோழவந்தான் சோழவந்தான் சோழவந்தானில் பேச வேண்டிய கருத்து என்ன என்று சிந்திக்கின்ற நேரத்திலே முழு சக்தியும் இந்த சோழவந்தான் பள்ளிக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த வசந்தகுமார் என்று சொன்னேன். ஒரே நேரத்தில் 4 சிந்தனையை போடாமல் இப்பொழுது சோழவந்தான், காலையிலே நாங்குநேரி, மாலையிலே சென்னை, நாளை மறுநாள் மீண்டும் நாங்குநேரி என்று பகுத்து பிரித்து நம் சக்திகளை பயன்படுத்துகின்ற நேரத்தில் சாதனையாளனாக மாறலாம் என்று நான் என் நண்பர்களுக்கு சொன்னேன். ஆக சாதனை என்பது நம்மிடம்தான் இருக்கிறது, வேறு ஒருவர் தருவதில்லை. பெரிய விஞ்ஞானியாக இருப்பார்கள், பெரிய விஞ்ஞானிகள் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். எமர்சன் என்று சொல்லுகின்ற பெரிய அறிவாளி விஞ்ஞானி, அவர் அந்த துறையிலே சாலச் சிறந்தவர். அவருக்கு ஒரு ஆசை, சோழவந்தான் போல உள்ள இடத்துல ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கி அதுல கொஞ்சம் மாடுகளெல்லாம் வளர்க்கலான்னு அவருக்கு எமர்சனுக்கு ஆசை வந்துட்டு என்ன பண்ணாரு, ஒரு மாட்டை வாங்கினாரு. மாடு கண்டுக்குட்டி போட்டு ஒரு நாள் பசு அங்கே இருக்கு, கண்டுக்குட்டி இங்கே இருக்கு, தூரத்தில் இருக்கு, துள்ளிக்கிட்டு கிடக்கு. அதை எப்படியாவது எடுத்து அந்த தாய் பசுட்ட கொடுக்கணும்னு சொல்லி விஞ்ஞானி, உலகமே போற்றுகின்ற விஞ்ஞானி அந்த கண்டுக்குட்டியை இழுக்கிறாங்க. தாப்ப முன்ன இழுக்கிறாரு, பையன் பின்னாடி இழுக்கிறார். ஆனா அந்த கண்டுக்குட்டி அசைய மாட்டேங்கு, துள்ளி குதிச்சு அந்த எமர்சன் உடம்புல எல்லாம் படுது. ஒண்ணுமே பண்ண முடியல, பாவம், இவன் விஞ்ஞானி தான். ஆனா இயற்கையாக நடக்கின்ற மனிதன் அந்த மிருகங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அதன் நடைமுறை பாவனைகள் இருக்கும் என்பதை அவருக்கு தெரியவில்லை. பக்கத்துல இருந்து ஒரு வேலைக்காரமா அங்க பார்த்துக்கிட்டே இருந்த, அப்பதான் கண்டுக்குட்டி போட்டிருக்க அந்த பசு, ஆனா போக மாட்டேங்கு தாய் பசுட்ட. அந்த வேலைக்காரம்மா அனுபவசாலி வந்தாங்க. ஐயா, இத நான் உங்க பசு கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லி. அவருக்கு ஆச்சரியம், என்னால முடியல, நான் ஒரு விஞ்ஞானி, நீ என்ன பண்ண போற, இருங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த இளம் கண்டு வாயில் விரல கொடுத்து, யாரு அந்த வேலைக்கார பொண்ணு, அந்த விரலை கொடுத்த உடனே அந்த பசு கண்டுக்கு பால் குடிப்பது போல், அந்த மடுவு போல் அதற்கு தோற்றம் அளித்தது. எனவே அது வாயை வச்சு சப்பி சப்பி வேலைக்காரமா கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போச்சு. பசுவை காட்டினோன்னா அங்க போய் பால் குடிச்சு. இது ஒரு சின்ன மேட்ரு தான். அதாவது பிராக்டிக்கல் லைஃப். அந்த பிராக்டிக்கல் லைஃபை நம்ம விஞ்ஞானிக்கு ஒரு சாதாரண வேலைக்காரமா சொல்லி கொடுத்தாங்க. எனவே வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொன்றாக நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். எது எப்படி என்று கூர்ந்து பார்க்கின்ற நேரத்திலே நமக்கு எப்பொழுதும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல விஞ்ஞானிகள் சிலர் அதி பிரமாண்டமாக சிந்திப்பார்கள்,
தாமஸ் ஆல்வா எடிசன் எதை கண்டுபிடிச்சாருமா பாப்பாக்களே? தாமஸ் ஆல்வா எடிசன் எதை கண்டுபிடிச்சாரு? என்னது? பல்பு. அமெரிக்கா நாடு ஒரு இடையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடித்து உலகமெல்லாம் வியாபாரம் செய்தார். போர்டு கம்பெனிக்காரங்கள் காரை கண்டுபிடித்து உலகமெல்லாம் வியாபாரம் செய்தார்கள். இப்படி முதலாளிகள் நினைத்து ஒரு தொழிலை ஆரம்பித்து வெற்றி நாடாக அமெரிக்காவை மாற்றினார்கள். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன இல்லையா, அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டில் உட்கார்ந்திருக்காரு. அவர் விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சி கூடத்திலே இருந்து கொண்டிருப்பார். நண்பர்கள்லாம் வந்து அவர் நேரத்தை வீணாக்குவார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னை கண்டுபிடிப்புகளுக்கு உட்படுத்தாமல் இவர்கள் நேரத்தை வீணாக்குகிறார்களே என்று தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்றை செய்தார். ஒரு வட்டமான கம்பிகளை வளைத்து சக்கரங்களை பொருத்தி அவர் வீட்டுக்கு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த வட்டமாக இருக்கின்ற அதை முழுதும் சுழற்றினால்தான் அவர்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும். கடினமாக இருந்தது. எல்லோரும் கேட்டார்கள், நண்பர்களாகிய இருக்கின்ற எங்களை ஏன் இவ்வளவு துன்பப்படுத்துகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், நீங்கள் என் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள். நீங்கள் வராவிட்டால் என் தோட்டத்திற்கு தண்ணீர் இறைத்திருப்பேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சக்கரத்தோடு கூடிய வழியை ஒரு சுற்று சுற்றினால் அங்கே இணைத்து வைத்திருக்கின்ற சக்கரங்கள் சுழலும். ஒரு வாளி தண்ணி எனக்கு கிடைக்கும் விவசாயத்துக்கு சொன்னாரு. ஆக நான் போர்ஸ் பண்ணல. அவரு நீ இப்படி தண்ணியை இறை என்று சொல்லவில்லை. அவரது சிந்தனையால் அந்த வழியிலே ஒரு சக்கரத்தை சுழல விட்டு வருகின்றவர்களை தண்ணீர் இறைக்க வைத்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். சிறு சிறு கண்டுபிடிப்புகள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தியை தரும். அந்த சக்தி நாட்டிற்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் தாமஸ் ஆல்வா எடிசனை சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் சார்லி சாப்ளின் எல்லாருக்கும் தெரியும். சார்லி சாப்ளின் யார் தெரியுமா? தலையில தொப்பி, ஒரு நறுக்கிவிட்ட மீச, கையில ஸ்டிக். இவர் தான் சார்லி சாப்ளின். அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவர். லண்டன் மாநகரிலே ரோட்டிலே சுத்தி தெரிந்தவன். முகத்திலே பவுடரை போட்டுக்கொண்டு கூட்டம் இருக்கின்ற இடத்திலே துள்ளி விடுவான், கர்ணம் அடிப்பான், குட்டி கர்ணம் அடிப்பான். அவனை பார்த்து எல்லோரும் சொன்னார்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் சார்லி சாப்ளினை. அவனிடம் கேட்டபோது சொன்னான், ஐயா, என் தாய் பாவம் இருக்கின்ற சங்கீத ஞானத்தால் அங்கே இருந்த குழந்தைகளுக்கு அந்த சங்கீதத்தை எடுத்து சொல்லி கிடைக்கின்ற காசிலே என்னை சாப்பிட வைத்தார்கள், வேலைக்கு அமர்த்தினார்கள். எனக்கு பிடிக்க இல்லை. எனது எண்ணம் உலகமே என்னை திரும்பி பார்க்க வேண்டும். நான் ஒரு ஆராய்ச்சியாளன் அல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனாலும் என்னிடம் இருக்கின்ற திறமையால் இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நான் சாதனை செய்ய வேண்டும் என்று சார்லி சாப்ளின் லண்டமா நகரத்திலே துள்ளி குதிப்பான், ஓடுவான், பாடுவான், கையை நீட்டுவான், காசு கிடைக்கும். அந்த காசிலே தான் வாழ்க்கை ஓட்டிய சார்லி சாப்ளின் சினிமா துறையிலே இறங்குகிறான். முதலாக பேசாத படத்தை எடுக்கிறான். அதிலே வில்லன் பாத்திரத்திலே நடிக்கிறான். வாழ்க்கையிலே தோல்வியை கண்டு துவண்டு விடவில்லை சார்லி சாப்ளின். தொடர்ந்து முன்னேறினான், தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தான். 3 வருடத்தில் 32 படங்களை எடுத்தான். பல நோபல் பரிசுகளை பெற்றான். அவன் தான் சார்லி சாப்ளின். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், குழந்தைகள் நினைப்பார்கள், நான் பணக்கார வீட்டு தந்தை இல்லை, என்னிடம் பணம் இல்லை, ஆதரவு தருவதற்கு எனக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்று நினைக்காமல் உங்களிடம் இருக்கின்ற சக்தியை கொண்டு வாருங்கள். வெற்றி பாதையிலே நடப்பதற்கு எந்த தடை இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களிடம் சக்தி இருக்கிறது, இறைவன் கொடுத்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை பயன்படுத்தி நிச்சயமாக வெற்றி பெறலாம்.
எனவே மாணவ செல்வங்களே, உங்களிடம் தைரியம் இருக்கிறது, உங்களிடம் ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து முன்னேறினால் வாழ்க்கையிலே நிச்சயம் வெற்றி பெறலாம். வெற்றியை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே சொல்லுவேன், எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நீங்களும் இல்லை என்று வெற்றி 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 என்ற குறிக்கோளோடு நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றியை எங்கும் கேட்டு வாங்க முடியாது. வெற்றி என்பது நாம் தான் உருவாக்க வேண்டும். 2 கால்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றான், 2 கண்களை கொடுத்திருக்கின்றான், சிந்திப்பதற்கு மூளையை கொடுத்திருக்கின்றான். புதிதாக சிந்தியுங்கள். ஏன் எதற்கு என்று கேளுங்கள். வாழ்க்கையில நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். சோழவந்தானிலே தானே இருக்கிறோம் என்று தயங்க வேண்டாம். நீங்கள் நினைத்தால் லண்டன் மாநகரத்திலே இருப்பதாக மனது அங்கே செல்லலாம். நீங்க இப்பொழுது லண்டனிலே இருக்கிற என்று நினையுங்கள். அந்த ஆற்றல் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அளவிற்கு ஆற்றலும் சாமர்த்தியம் உள்ள நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சாதாரண மனிதர்கள் எல்லாம் சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள். என்னை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜ், இலவச கல்வி. அடுத்து உருவாக்கியவர் விஜி பன்னீர்தாஸ், என்னை மனிதனாக மாற்றியவர் அவர். இவர்களெல்லாம் நமக்கு குருவாக இருந்து இன்று வாழ்க்கையிலே என்னை வெற்றி பெற்றவனாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நானும் இன்னும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நதி ஓடிக்கொண்டுதான் இருக்கும். நதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், காற்று வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தான் காற்று, அப்படி என்று சொன்னால் தான் நதி. எனவே வாழ்க்கை சக்கரத்திலே உங்களிடம் ஆற்றல் இருக்கிறது. ஆற்றலை பயன்படுத்துங்கள். பக்த ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுவார்கள். கிருபானந்த வாரியார் ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சொல்லுவார், இந்த அனுமன் பிரம்மச்சாரி 2 மன்னர்களை உருவாக்கினார். ஒன்று வாலியின் தம்பி கிஷ்கிந்தாவுக்கு மன்னனாக மாற்றினார். ராவணன் தம்பி விபீஷணன் அவனையும் மன்னனாக மாற்றினான். ஆனால் ஒரு சாதாரண மனிதன், 5வது வகுப்பு படித்தவர் பெருந்தலைவன் காமராஜ் 2 பாரத பிரதமர்களை இந்தியாவில் உருவாக்குகிறான் என்று சொன்னார். அவருக்கு யார் தைரியம் கொடுத்தார்? அவர் பல்கலைக்கழகத்திலே படிக்க இல்லை, கல்லூரிக்கு செல்லவில்லை, மிட்டாதார் மிராசுதார் யாரும் அவருக்கு கிடையாது. ஆனால் அந்த மனிதன் சாதித்தான் என்று சொன்னார். ஆற்றல், மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலிலே நாமெல்லாம் முன்னேற வேண்டும், முன்னேறி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியை உயர்த்த வேண்டும். நான் மீண்டும் வருகின்ற நேரத்தில் இது கல்லூரியாக மாறி இருக்க வேண்டும். ஐயா பெரியவர்களே, நினைத்தால் முடியும், சிந்தித்தால் செயல்படுத்த முடியும். உலகத்தில் முடியாது என்ற ஒரு காரியம் கிடையாது. அடுத்து வருகின்ற நேரத்தில் இது கல்லூரியாக இருக்க வேண்டும். அதிலும் இந்த வசந்தகுமாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதானையா, நல்ல கருணையின் காவலன் உன் பேரையா. ஜாதிகள் வேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தானையா. கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே. காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதரா